வணக்கம் நண்பர்களே. பிஜிடிஆர்பி படிப்பவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். இதை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு பிளான் போட்டுறணும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ஸ்டடி பிளான், ஒரு நாளைக்கு எப்படி படிக்கிறீங்க. இப்போ யூனிட்டை பிரிச்சுக்கிடணும். சைக்காலஜிக்கு இத்தனை நாள், ஜிகேக்கு இத்தனை நாள், உங்களுடைய மேஜருக்கு இத்தனை நாள். நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து படிக்கிறத விட இப்போயே படிக்கிறது தான் வாஸ்தவம். சரிங்களா? ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் மேக்ஸிமம் பல பேர் ஆரம்பிப்பாங்க. அது என்ன கதைன்னா, அந்த முயலும் ஆமையும் கதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நீங்கள் ஒரு ஆமையாகவே இருங்க. இப்போயே படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்ல டைம் கிடைக்குது. இப்போ மேக்ஸிமம் ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னா நீங்கள் எனி டைம் அங்கேயே இருக்க வேண்டியது இருக்கும். காலையில் ஸ்டடி, நைட்டு ஸ்டடி, பேப்பர் கரெக்ஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடும். அதுவும் ஸ்கூல் திறந்த பிறகு இந்த முறை பல மடங்கு வேலைகள் அதிகமாகும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 10 மாதம் பையன் வீட்டில் இருக்கிறான். அவன் ஸ்கூலுக்கு வந்த பிறகு கண்டிப்பாக அவனை ட்ரெயின் பண்ணுறது ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய கடினம் இருக்கப் போவது உண்மை. அதனால் இப்பொழுதே நீங்கள் ப்ரிப்பேர் ஆவது தான் நன்று. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரட்டும்னா திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வரும். 2 மாதம் 3 மாதம் டைம் கொடுப்பாங்க. போன வருஷம் அப்படித்தானே வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 2 மந்த் 3 மந்த் டைம் கொடுத்தாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப சங்கடப்பட வேண்டியிருக்கும். ஏற்கனவே பல வருடம் பல பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, போன முறை நான் டிஆர்பியில் 90 மார்க் வாங்கினேன், கிடைக்கல. நான் சிவி வரைக்கும் போயிட்டு வந்தேன், கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த முறை பார்த்தீங்கன்னா அவங்க தான் போவாங்க. ஏன்னா அவங்க கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுடைய பணி சிலபஸ் இருக்கும், புக்ஸ் இருக்கும், எல்லாமே அவங்க கையில் இருக்கும். ஏற்கனவே ஒரு முறை கோச்சிங் சென்டர் கூட போயிருப்பாங்க. கோச்சிங் சென்டர் போயிட்டு வந்துட்டு அந்த மெட்டீரியல் எல்லாமே கையில் இருக்கிறதால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப படிப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி திரும்ப படிப்பவர்கள் தான் அதிக பேர் பாஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலர் ஒரே முறையில் படித்து பாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய ஐக்யூ லெவல் வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய ஐக்யூ லெவல், உங்களுடைய ஐக்யூ லெவல் உங்களுக்கு தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய 10th மார்க்கு, 12th மார்க்கு, நீங்கள் யூஜியில் வாங்கின பர்சன்டேஜ், பிஜியில் வாங்குகிற பர்சன்டேஜ், பிஎட்டில் வாங்கின பர்சன்டேஜை ஒரு முறை பாருங்கள். நீங்கள் 100க்கு 70, 80 கூட வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் கதைக்கே ஆகாது. சரிங்களா? எவ்வளோ தான் ஆனாலும் அவனுக்குள்ள 1.5 மணி நேரம், அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, சரிங்களா, அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அங்கனக்குள்ளே உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷனும் என்ன பண்ணும், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இதாக டிக் பண்ணுறதா அதை டிக் பண்ணுறதான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா டைம் பொசுக்குன்னு போயிடும் வேகமாக. சரிங்களா? அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னாகும், பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கொஸ்டின் அடிச்சிருப்பீங்க. அப்பயே ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் முடிஞ்சிடும். மீதி 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அவசரமாக ஃபுல்லாக அடிச்சு விட்டு வந்துடுவீங்க. இப்படி தான் பல பேர் அவங்களுடைய வாய்ப்புகளை இழக்கிறாங்க. பல பேர் நல்லா படிச்சுட்டு வெளியில் புலம்புவாங்க. ஐயோ, ஆன்சர் கீ வந்த பிறகும் சரி, இல்லைன்னா வீட்டில் புக்கை ரெஃபர் பண்ண பிறகும் சரி, ஐயோ நல்லா படிச்சுட்டு போனோமே, இது நல்லா தெரியுமே, இந்த நல்லா தெரிஞ்சதை போய் தப்புன்ட்டு வந்துட்டனே. இந்த மாதிரி சொல்லுவதற்கு மிக முக்கிய காரணம், அத்தனை யூனிட்டையும் ஒரு சில மாதங்களில் படித்தவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். சரிங்களா? திரும்ப நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்க. இப்போ ஒரு தடவை ரெஃபர் பண்ணிட்டீங்க, எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டீங்க, படிச்சிட்டிங்க. அடுத்து ஒரு ரிவைஸ் பண்ணுறீங்க, அடுத்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறீங்க. ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா வேலை கிடைச்சுன்னா மாதம் ஆரம்பத்துலேயே 40,000 ரூபா சம்பளம். சரிங்களா? இப்போ நீங்கள் 10,000 ரூபா வேலை பார்த்துட்ருப்பீங்க. இப்போ நீங்கள் சும்மா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? டெய்லி உங்களுக்கு 2,000 ரூபா சம்பளம் கிடச்சிட்ருக்கு அப்படின்னு நினைங்க. சரிங்களா? இப்போ டயத்தை உங்களுக்கு சம்பளமாக கருதுங்க. நான் 1 மாதம் வீட்டில் இருக்கிறேன், வேலைக்கு போகாமல் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இப்போ 10,000 ரூபா லாஸ்ன்னு நினச்சிங்கன்னா 58 வயசு ஆயிரும், கடைசி வரைக்கும் 10,000 ரூபா லாஸ் தான். சரிங்களா? நீங்கள் ஒரு சிலர் எனக்கு எக்கனாமிக் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றவங்க பேசாமல் வேலையை விட்டுட்டு பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு, எக்கனாமிக் ப்ராப்ளம் இல்லாதவர்கள் மட்டும்தாங்க நான் சொல்கிறேன். இதை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டணும். சரிங்களா? வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, 2 குழந்தை இருக்குது, 1 குழந்தை இருக்குது, அவங்கள பார்க்கணும், பேரண்ட்ஸை பார்க்கணும்னா நீங்கள் அது ரொம்ப ரிஸ்க்கு. சரிங்களா? இருந்தாலும் அதெல்லாம் உங்களுடைய முடிவு.
என்னால் கண்டிப்பாக வேலை வாங்க முடியும்னா நீங்கள் அந்த ரிஸ்க் எடுங்க. இல்லைன்னா நீங்கள் இருக்கிற வேலையை இருக்கிறதா எனக்கு என்னமோ சரியாகப்படுது. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு உதாரணத்தை சொன்னோம்னா, சப்போஸ் 1 மார்க் 2 மார்க்கில் வேலைவாய்ப்பு இல்லைன்னா உடனே அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா பரவாயில்ல. இப்போ வெளியே வர்றாங்க, ஒரு 3 மாதம் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த 3 மாதத்துக்குரிய பொருளாதாரம் வீட்டில் இருக்குது. ஒரு 3 மாதத்துக்கு மிஞ்சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 இருந்தால் கூட போதும். உங்களுடைய சொந்த வீடாக இருந்தால் மாதத்துக்கு 10,000 மேலே செலவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? 10,000 அதிகம். என்னை பொறுத்தளவுக்கு 4 பேர் உள்ள குடும்பத்தில் 10,000 இருந்தால் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அந்த மாதத்தை ஓட்டிடலாம். சரிங்களா? என்ன பால் வாங்கினீங்கன்னா 1 லிட்ரு 1,200 வைங்க. ப்ளஸ்ஸு கேஸுக்கு 2 மாதத்துக்கு தான் ஒரு கேஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க எல்லா வீட்லேயும். கரண்ட் பில்லு, உங்களுடைய கேபிள் கனெக்ஷன் எல்லாமே எப்படி பார்த்தாலும் 10,000 மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 25 கிலோ அரிசியை சாப்பிட போகிறீங்க ஒரு மாதத்தில் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவீங்க? ஒரு 15 கிலோ அரிசி தான் சாப்பிட முடியும் 4 பேர் இருக்கிற குடும்பத்தில். காய்கறி எல்லாம் 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கினோம்னா 30 ரூபா 40 ரூபா, அதுவே ஒரு வாரத்துக்கு வரும். சரிங்களா? அதனால் ரொம்ப செலவாக போகிறது கிடையாது. ஒரு 30,000 உங்கள் கையில் இருந்துச்சுன்னா ஒரு பேசாமல் வேலையை விட்டு நின்றுட்டு முடிஞ்சால் நான் ஒரு 3 மாதம் எனக்கு டைம் கேட்டு பாருங்கள். இல்லைன்னா உங்களுடைய திறமை மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வேலையை விட்டுட்டு வந்து படிங்க. நல்ல எவ்வளவு முயற்சிகள் உங்களால் கொடுக்க முடியுமோ கொடுங்க. சரிங்களா? ரிசல்ட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக 2 மாதம் 3 மாதம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது முடியாது. பழையபடிக்கு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்களோ அதே இடத்துல வேலை வாய்ப்பை கேட்கலாம். கிடைக்கலன்னா உங்களுடைய திறமையை நம்பினா நீங்கள் வந்து தாராளமாக என்ன பண்ணலாம்னா வேலையை விட்டுட்டு படிக்கலாம். ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு படிச்சிட்ருக்கீங்கன்னு தெரிந்தாலே போதும், உங்களுக்கு வேலை பளு எக்கச்சக்கமாக கொடுக்கப்படும். அனுபவம் இருப்பவர்களுக்கு புரியும். சரிங்களா? கூட இருப்பவங்களுக்கும் உங்கள் மேலே பல பொறாமைகள் ஏற்படும். சரிங்களா? எப்படியெல்லாம் உங்களை வேலை வாங்க முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணி விட்ருவாங்க நண்பர்களே. அதனால் பார்த்து கவனமாக இருக்கவும். ஸோ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக 2021 ஒரு 1,500 போஸ்டிங் வர்றது மாதிரி சொல்கிறாங்க. இந்த வாய்ப்பை விட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 வருடம் 4 வருடம் வாய்ப்பு மிக மிக கம்மி என்று தான் எனக்கு தெரிஞ்சு கல்வித்துறை நண்பர்கள் சொல்கிறார்கள். அதனால் இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஒரு தடவை படித்தா மார்க்கு 80 மார்க் வாங்க முடிஞ்சால், டபுள் டைம் படித்தா 90 மார்க் வாங்க முடியும். அதே ட்ரிபிள் டைம் படித்தா 100 மார்க் வாங்க முடியும். இப்போயே ஒரு ஷெட்யூல் போடுங்க. இந்த யூனிட்டுக்கு இத்தனை நாள். சரிங்களா? காலையில் இவ்வளோ நேரம் படிப்பேன். அப்போ நீங்கள் படித்தே ஆகணும். சரிங்களா? எங்கள் ஊரில் மாரியாத்தாக்கு கூழ் ஊற்றுறாங்க. சரிங்களா? நாகப்பட்டினத்தில் சர்ச்சுக்கு போகணும், மசூதிக்கு போகணும். இந்த மாதிரி நண்பர்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள, உங்களுடைய வீட்டுக்கார அம்மாவையோ இல்லை அம்மாவையோ அப்பாவையோ உங்கள் சகோதர சகோதரியோ அனுப்பிவிட்டு நீங்கள் முழு கவனம் செலுத்தினால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். பல நண்பர்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டாங்கன்னா திரும்பி அவங்க படிக்கிறதுக்கே தோணாது. உங்களுக்கே அனுபவம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதாவது இதை ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கணும். டெய்லி 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் போய்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நாள் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்னா முடிஞ்சு. சரிங்களா? அதுலேருந்து மீண்டு வருவது மிக கடினம். ஈவன் நம்ம வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லாத நிலைமை இருந்தால் கூட முடிந்த வரை நமது வீட்டில் இருக்கிற மற்றவங்கள அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு, நீங்கள் என்ன வேலை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அவங்கள வேறு லெவலில் நீங்கள் கவனிச்சுக்கிருவீங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் எடுத்து சொல்லி முடிந்த அளவு இந்த கல்யாணம், கச்சேரி, காதுகுத்து, சரிங்களா, கெடா வெட்டு, பூப்புனித நீராட்டு விழா, அதே மாதிரி புதுமனை புகு விழா அத்தனையும் தயவு செய்து உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டு போக சொல்லிவிட்டு நீங்கள் முழு கவனம் இதில் மட்டுமே செலுத்த வேண்டும். உங்கள் நண்பர்களோட சொல்லலாம், புத்தக புழு எனி டைம் படிச்சுட்டே இருக்கான், வெளியவே வரமாட்டான், சொல்லிட்டு போட்டோம். நாளைக்கு 40,000 ஆரம்ப சம்பளம் கிடைக்கும்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பொருளாதார நிலைமையும் உங்களுடைய பொருளாதார நிலைமையும் வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா? ஒரு 6 மாதம் உட்காந்து வீட்டில் படிக்கணும், வேறு வழியே இல்லை. அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு கொஞ்சம் நேரம் மியூசிக் கேட்குறது. சரிங்களா? வீட்டில் இருக்கிறவங்களோட செலவு பண்ணிவிட்டு கொஞ்சம் டயத்தை செலவு பண்ணுறது. அது கூட நீங்கள் டைம் வச்சுருக்கணும், இவ்வளோ நேரம் தான் பேசணும்னு. அதே போக்கில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக டைம் அதிலே இழுத்துட்டு போயிடும். பிறகு நீங்கள் பழைய வரைக்கும் இந்த லைனுக்கு வர்றதுக்கு என்ன ஆயிரும்? கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும்.
ஆகவே நண்பர்களே, ஒரு டைம் டேபிள் பெரும்பாலும் நீங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே 2 இயர்ஸ் பிஎட் கோர்ஸ் படித்தவங்களா இருப்பீங்க, இல்லைன்னா 1 இயர் பிஎட் கோர்ஸ் படிக்கிறவங்களா இருப்பீங்க, படித்து முடித்தவங்களா இருப்பீங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருப்பீங்க. பெரும்பாலும் இது வந்து பிஎஸ்சியிலே ஆரம்பிக்கணுங்க. இப்போ பரவாயில்ல விடுங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் இப்பயே சொல்லிக் கொடுங்க, பிஎஸ்சியிலே ஆரம்பிக்கணும். அதாவது என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்பி படிக்கணும்னு அவன் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டானா ஒருத்தன், யூஜி ஃபஸ்ட் இயர் உள்ளே ஜாயின் ஆகும்போதே அவன்கிட்ட இந்த சிலபஸை கையில் கொடுத்துடணும். நான் வந்து உங்களுடைய தம்பிகளுக்கோ சகோதரிகளுக்கோ சரிங்களா, ஈவன் உங்களுக்கு குழந்தைகளுக்கோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிச்சுட்டு வந்துடலாம். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூஜி வந்து 3 இயர்ஸ் நல்லா ஜாலியாக அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு ஒன்றும் படிக்காமல் செய்யாமல் பஸ் ஸ்டாண்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு கட்டடிக்கிறது, மாஸ்கட் அடிக்கிறது, சரிங்களா, கலாய்க்கிறது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாத்தியார்னாலே ஒரே கலாய்ப்பு தான். எல்லா யூடியூப் சேனல்லையும் சரி, படங்கள்லையும் சரி, வாத்தியாரை வந்து ஒரு காமெடி பீஸாக தான் காமிக்கிறாங்க, சரிங்களா. பல யூடியூப் சேனலில் மிகப்பெரிய ஃபேமஸான சேனலில் கூட அப்படி தான் காட்டுறாங்க. வாத்தியார் வந்து ஒரு டம்மி பீஸு, காமெடி பீஸு, ஒன்றும் தெரியாது, இந்த மாதிரி தான் காட்டுறாங்க, சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் குழந்தைகளை யூஜி படிக்கும்போதே ஃபஸ்ட் இயரேவும், இப்போ நீங்களே ஃபார் எக்ஸாம்பிள் 30 வயசாக இருக்கலாம், 40 வயசாக இருக்கலாம், ஒரு சிலர் 45 வயசு கூட இருக்கலாம். ஒன்றும் மறந்துடாதீங்க நண்பர்களே, ஈவன் 55 வயசு நண்பர்களோட வேலை வாங்கியிருக்காங்க லாஸ்ட் டிஆர்பியில். எனக்கு நன்றாக தெரியும். 24, 25 வயதுலேயும் வாங்குகிறாங்க, 54, 55 57 வயது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. முடிஞ்சால் டிஆர்பி வெப்சைட் சென்டரில் பார்த்து அந்த சிவி லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் 60, 62 இந்த மாதிரிலாம் இருக்குங்க, சரிங்களா. 64, 65, அதாவது 60ஸில் பிறந்தவங்க, 62, 64 அக்யூரேட்டாக கிடையாதுங்க, 60ஸில் பிறந்தவங்க டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் அதில் இருக்குது, சரிங்களா. அதனால் வயது ஒரு தடை இல்லை. உங்களுக்கு திரும்ப திரும்ப படித்தால் நமக்கு என்னாகும், கண்டிப்பாக மனதில் பதியும், மூளையில் பதியும். அதை வைத்து எளிதாக நாம் வெல்ல முடியும். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். இது போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை தொடர்ந்து பெற அந்த பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்க. நன்றி.